என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அவதூறு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு மீது அக்டோபர் 16 உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளது. மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இதையடுத்து உண்மைக்கு மாறாக தவறான குற்றச்சாட்டை பரப்புவதாக கூறி தயாநிதி மாறன் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமியின் மனு விசாரணைக்கு உகந்தது இல்லை என்று தயாநிதி மாறன் தரப்பில் வாதிடப்பட்டது. தொடர்ந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி ஜெயவேல் மனு மீது அக்டோபர் 16 உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்தார். தமிழக அரசு ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பாமல் நிறுத்தி வைத்துள்ளதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் நிதி நெருக்கடியால் தமிழக அரசு ஆசிரியர் நியமனங்களை நிறுத்தி வைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு இருந்தால் அந்த நடைமுறை முற்றிலும் தவறானது என்று அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். மேலும் ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்தையும் மார்ச் மாதத்திற்குள் நிரப்ப வேண்டும் என்றும் அதற்காக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 60 நாட்களுக்கு பிறகு 100 அடிக்கு கீழே சரிந்ததால் காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்பட்டு வந்த தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக கர்நாடக அணைகளான கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பி அங்கிருந்து உபரி நீர் காவிரியில் திறந்துவிடப்பட்டது. இந்த நிலையில் 60 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடிக்கு கீழே சரிந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 101.08 அடியிலிருந்து 99.79 அடியாக சரிந்துள்ளது. அணைக்கு வரும் நீரின் அளவு 1537 கன அடியாக சற்று அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 15,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 700 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து தமிழ்நாடு புதுவை வழக்கறிஞர் சங்க கூட்டமைப்பு வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழைய குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக 3 புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு இயற்றியுள்ளது. பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நியாய சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய சட்டங்கள் இயற்றப்பட்டன. 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு ஹிந்தியில் பெயர் வைத்ததை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு புதுவை வழக்கறிஞர் சங்க கூட்டமைப்பின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் டபேதாராக பணியாற்றி வந்த மாதவி மணலி மண்டலத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பணிக்கு உரிய நேரத்தில் வருவதில்லை என்பதால் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள மாதவி காலில் காயம் ஏற்பட்டதால் ஒரு நாள் தாமதமானதாக விளக்கமளித்துள்ளார். அத்துடன் அதிக லிப்ஸ்டிக் பூசி வரக்கூடாது எனவும் பளபளப்பான ஆடைகளை அணிந்து வரக்கூடாது எனவும் மேயரின் தனி உதவியாளர் சிவசங்கர் வற்புறுத்தியதாகவும் அதனை ஏற்க மறுத்ததால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளேன் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சம உரிமை பேசும் திமுக டபேதார் மாதவி விவகாரத்தில் தனிமனித உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளதென பாஜக மாமன்ற உறுப்பினர் உமா குற்றம் சாட்டியுள்ளார். பணியிட மாற்றம் செய்யப்பட்ட மாதவிக்கு ஆதரவு தெரிவித்து பேட்டியளித்தவர் அடுத்த முறை தானும் அதிக லிப்ஸ்டிக் பூசிக்கொண்டு மாநகராட்சி கூட்டத்திற்கு செல்வேன் என கூறினார். பெண்ணின் உரிமை குறித்து கேள்வி எழுப்பியதால் மாதவி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பது தவறானது எனவும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். திராவிட கட்சிகளின் வியூ பாயிண்ட் சேலம் ஈவே ராமசாமி நாயக்கர் எதற்காக பாடுபட்டார்? பெண்களின் உரிமை, பெண்களுக்கு எல்லாவித உரிமையும் கொடுக்கணும்னு பாடுபட்டவர்னு அவங்க சொல்றாங்க, நாங்க சொல்ல, அவங்க தான் சொல்றாங்க. ஒருவேளை அந்த பிரைட் அது வேற ரொம்ப பளிச்சுன்னு போட்டிருக்காங்க அப்படின்றாங்க. நீங்களே சொல்லுங்க, இது பெண்களுடைய உரிமைக்கு சப்போர்ட் பண்றதா அகெயின்ஸ்டா இருக்கிறதா? அந்த அம்மா எந்த கலர் வேணா போட்டுக்கலாம், அதுவும் அந்த அம்மாவோட உரிமை. என் தட்டு என் சாப்பாடு என் உரிமைன்னு அவங்க, என் உதடு என் லிப்ஸ்டிக் என் உரிமைன்னு சொல்லணும் இல்லையா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ லேட்டாக வந்தாங்கன்னு. அந்த அம்மா எனக்கு காலில் அடிபட்டுச்சு, நான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி அந்த அம்மா திருப்பி கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ அந்த அம்மா பதில் கேட்டிருக்கு,
ஜீவோ எந்த ஜீவோல இந்த மாதிரி கலர் லிப்ஸ்டிக் உபயோகப்படுத்தக்கூடாது என்று கொண்டு வந்திருக்கிறீர்களா அப்படின்னு அதுக்கு என்ன பதில் கேட்குறேன். மாநகராட்சி கூட்டம் போடச்சு நானே நான் யூஸ்வலாக போட மாட்டேன். நான் வேணா இந்த வாட்டி பிரைட் ஆரஞ்சு அந்த லேடிக்கு சப்போர்ட்டாக நான் அதை போட்டு போகிறேன். OTT தளத்தில் வெளியாகும் சினிமாக்கள் போன்றவற்றை தணிக்கை செய்வது தொடர்பான வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்த ஆதிசிவம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் OTT தளத்தில் வெளியாகும் நிகழ்ச்சிகளால் இளம் தலைமுறையினர் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வு வழக்கு தொடர்பாக மத்திய உள்துறை செயலர், மத்திய தொலைத்தொடர்புத்துறை செயலர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். சென்னையில் பள்ளி மாணவிகளின் புகைப்படத்தை மார்பிங் செய்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்த சம்பவத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவொற்றியூரில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் மாணவியின் தாயார் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தனது மகள் படிக்கும் பள்ளியில் பயிலும் சக மாணவர்கள் மகளை ஆபாசமாக பேசி வந்ததோடு சக மாணவிகளின் புகைப்படங்களை மார்பிங் செய்து சக மாணவர்களுக்கு அனுப்பி வந்ததாக அவர் தெரிவித்திருந்தார். இதையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேர் மீதும் பள்ளி மேலாளர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நெல்லையில் பள்ளிக்கு அரிவாள், கத்தி போன்ற ஆயுதங்களுடன் வந்த மாணவர் நீக்கப்பட்டதுடன் 3 மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நெல்லை டவுன் பகுதியில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அங்கு பயிலும் மாணவர் ஒருவர் சக மாணவனை கொலை செய்யும் நோக்குடன் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை பள்ளிக்கு கொண்டு வந்ததாக தெரிகிறது. இதனை அறிந்த ஆசிரியர்கள் மாணவனை தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து தலைமை ஆசிரியர் அந்த மாணவனை பள்ளியிலிருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்த நிலையில் இதற்கு துணையாக இருந்த அவரது 3 நண்பர்கள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் அருகே பழைய இரும்பு கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு வானுயிர கரும்புகை வெளியேறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் ராஜ்குமார் என்பவர் பழைய இரும்பு கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடையில் திடீரென தீப்பற்றி வானுயிர கரும்புகை வெளியேறியது. தகவலிருந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீ விபத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே மலைப்பாதையில் மினி லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மினி லாரி ஒன்று சிமெண்ட் கற்களுடன் ஓசோடத்த அஞ்சட்டி மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது கொண்டை ஊசி வளைவில் திரும்பிய நிலையில் லாரி கட்டுப்பாட்டு இழந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லாரியின் மேல் அமர்ந்திருந்த மாதேஷ், ஜெயலட்சுமி மற்றும் வடமாநில தொழிலாளர் ஒருவர் என 3 பேர் கற்கள் சரிந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் சடலங்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.